அதோட அவர் முட்டுக்கட்டை போட்டுட்டாரு. அந்த ஆமா நான் சந்திக்கல, இப்ப என்னங்கிற, வேற என்ன இருக்கு, வேற என்ன கேள்வி இருக்கு அப்படின்ட்டு நீங்க அதுக்கு மேல கேட்கறதுக்கே உங்களுக்கு வேற எதுவும் தோணல. ஆனா இதே திமுக அப்படின்னா நீங்க அதோட விட்டுருவாரா? சீமான் விட்டுருவாரா? நோண்டி நோண்டி கேட்பாங்க இல்லையா? நான் கேட்கறது, இத்தனை ஆண்டுகளாக பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன், எனக்கு ஊட்டினாங்க, எனக்கு எடுத்து பரிமாறினாங்க, நோட் பண்ணாங்க, இந்த பொரியல் சாப்பிட்டாங்களா? அவங்க அண்ணன் மகனே அதை பத்தின தகவல்களை சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர் இந்த பத்தின கேள்வியை முன்வைக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லாம கடந்து போயிடுறாரு. தொடர்ந்து அவருடைய புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்வியும் கடந்து போகிறார். தம்பி சொல்றதையும், அதாவது பிரபாகரன் அவர்களின் அண்ணன் மகன் சொல்றதையும் கடந்து போகிறார். ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்ட குடும்ப நபரை இவ்வளவு இழிவாக பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு சுயநலவாதியாக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அவர் என்ன போராட்ட காலத்துல இருந்திருக்காரு, அவர் என்ன செஞ்சிருக்காரு பிரபாகரனுக்காக, அவங்க அண்ணன் மகன் என்ன செஞ்சிருக்காரு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2008க்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு, அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணல. இப்ப எங்களுடைய குடும்பம்னு எடுத்துட்டீங்கன்னா, பாரம்பரியமாக நான் பிறந்ததுக்கு அப்புறம் 1980 நான் பர்த் இயர், 8 வருஷத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரே மகள். எங்க வீட்டுல புலிகள் தான் இருந்திருக்காங்க. உடல்நிலை நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்க கூட நான் மாமான்னு அவங்க காலடியில சுத்தி இருக்கிறோம். கொளத்தூர் மணிமாமா அவங்களுடைய தோட்டத்துக்குள்ளார அவங்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது அங்கே போய் மாமா கூட எல்லாம் இருந்திருக்கேன். அவங்க தான் எனக்கு தாய் மாமா போல் நாங்கள்லாம் பழகிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பெருமையாக இத்தனை ஆண்டுகள் நாங்கள் சொன்னதே கிடையாது. என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் இருந்திருக்காரு, மதுரை சிறையில் இருந்திருக்காரு. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு ஜாமீன் கொடுக்கல. ஒரு மனைவியாக எங்கள் அம்மா என்னுடைய சின்ன பிள்ளையாக என்னை இழுத்துக்கிட்டு, ஒரு 10 வயதிற்கு உட்பட்ட என்னை இழுத்துக்கிட்டு கோர்ட்டும் வாசலுமா சிறைச்சாலைக்குமே அலைஞ்சிருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் இல்லாத பாசம் இவருக்கு 2008க்கு அப்புறம் எப்படி வந்ததுன்னு நான் கேட்குறேன். நான் இன்னும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் அப்போ குழந்தை தான். நான் சாப்பிட்றப்ப கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் ஒதுக்கி வச்சேன் அப்படின்னா புலிகள் மாமா சொல்லுவாங்க, இதில் விட்டமின் சி இருக்குது, பச்சை மிளகால விட்டமின் சி இருக்குது. அந்த உணவு தட்டுப்பாடு காலங்கள் அவங்களுக்கு ஒன்றும் அப்படியே கொட்டி கிடக்காது. அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த பொரியல்ல விரும்பி சாப்பிட்டாராம். இந்த பொரியல்ல கை வைக்கலாம், கையை உடைச்சிருப்பாங்க. எதையுமே உணவு வீண் பண்ணவே மாட்டாங்க. அவங்க உணவுல இருந்து எதையுமே ஒதுக்கியே வைக்க மாட்டாங்க. அதுவும் உணவை இவர் இதை தொடவே இல்லை அப்படின்னு அவங்க எழுதினாங்களாமா. யார்கிட்ட சொல்றாங்க இந்த கதையெல்லாம்? கருத்தியலோடு கொள்கையோடு இருக்கிறவங்க தான் கருத்தியல் விவாதம் பண்ணுவாங்க. இவர் எஸ்கேபிசம் தான் எப்பயுமே. அதுதான் ஒன்று கெட்ட வார்த்தை பண்ணி சொல்லி எஸ்கேப் ஆவார். இல்லை அப்படின்னா நான் உங்களை பெரியாரை பற்றி சொல்ல சொன்னால் நீங்கள் அண்ணாவை பற்றி சொல்லுவீங்க. அண்ணாவை பற்றி நான் கேட்க வந்திருக்கேன், நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலைஞரை பற்றி பேசுவீங்க. அப்போ நான் கேட்கறதுக்கான டைரக்டான ஆன்சர்ஸே என்கிட்ட இருக்காது. ஆனால் அவர் தான் மோதி பார்த்து போவாங்க, பெரியாரோட கைத்தடியா பிரபாகரனோட துவக்கா மோதி பார்த்து போவாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி எஸ்கேப் ஆகிறது சொல்லுவார்? அவங்க வீட்டுக்கு போனாங்கல்ல, அங்க நின்று அவரோட கருத்தை சொல்லியிருக்கலாம், இல்ல ஆதாரத்தை கொடுத்துருக்கலாங்க. ஏன் நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்றேன். உண்மையிலேயே அவங்க கிட்ட சொல்றதுக்கு, பதில் சொல்றதுக்கு நேர்மையா பதில் சொல்ல முடியும் அப்படின்னா பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே. இவர் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவங்க மனைவி இருக்கிறாங்க, பிரியாணி ஆக்கி போட்டுட்டு 500 பேத்துக்கு என்னத்துக்கு சோறாக்கி போடுறாருன்னு கேட்குறேன். அவ்வளோ வீர தீர சிங்கமா இருந்ததுன்னா நீங்க அந்த வேலை தானே பண்ணியிருக்கணும். அதை பண்ணலையே, ஓடி தானே ஒளிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லை, காலி டப்பா அப்படின்னு தான். இன்று நம்மோடு மாணவர் அணி துணை செயலாளர் ஈரோடு வீரமணி மேம் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், வெளிவந்து கொண்டே இருக்கிற செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 3000 நபர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? அதாவது தொடர்ந்து 2009க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஆண்டுகள் இருந்தவங்க அவங்களுடைய தெளிவு முதிர்ச்சி அடைந்த பிறகு போயிடுறாங்க. அதற்கப்புறம் இப்போ கடந்த 8 ஆண்டுகளாக இருந்தோம் ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளில். அதுவும் ஒருத்தர் மாவட்ட செயலாளராக, மண்டல தலைவராக, ஒரு சட்டமன்ற கேண்டிடேட்டாக கூட இருந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு,
3 ஆண்டுகளாக இவர் பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமாக இருக்கு. இவரோட நடவடிக்கையே சரியில்ல அப்படின்னு. அவங்களோட மனக்குமறல்கள் தான் என்னால பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா அறிவாலயத்துல தலைவர்களுடைய பெரியார், அண்ணா அவங்களுடைய புகைப்படத்தை உயர்த்தி காட்டியும், நாங்க செல்ஃபி எடுக்கிறப்போ, அத அப்படியே நெஞ்சோட சேர்த்தி அவங்க வச்சிருக்கிறத பார்க்குறப்போ, எவ்வளோ கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்க இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு இத்தனை ஆண்டுகள் அவங்க உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிந்தது. அதுவும் இல்லாம ஒரு கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு வரோம், புதுசா ஒரு அறிவாலயத்துக்குள்ளார வரோம் அப்படின்னா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் பொழுது, தலைவர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் உள்ள வந்த உடனே ரொம்ப ஆரவாரமா, நாங்க எப்படி எங்களுடைய திமுக செயற்குழு நடக்கும் பொழுது தலைவர் வந்தோடனையும் எப்படி எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுமோ, அந்த மாதிரி அவங்க வரவேற்றாங்க. அவங்க சொல்றது ஒன்னொன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் ஜூம் பண்ணி ஒவ்வொரு படமா பார்க்கும் பொழுது, இளைஞர்களுடைய முகத்துல ஒரு மனமள மகிழ்ச்சி இருந்தது. அவங்க கிட்ட அப்புறம் போய் நான் 2வது ரோ 3வது ரோ இருக்கவங்க கிட்ட நான் பேசினேன். பேசுறப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, திரும்பி தாய் வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எங்க சுத்தினாலும் கோவை நிர்வாகி சொன்னாரு, பைபிள் கதையை சொல்லி முன்னெடுத்து சொன்னாரு. அங்க இங்கன்னு சுத்திட்டு திரும்ப வந்து தந்தையோடைய காலடிக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற பைபிள் கதை மாதிரியே நாங்களும் திரும்ப வந்து திமுகவிலேயே இணைந்துட்டோம். ஏன்னா பாரம்பரியம் எங்க குடும்பம் வந்து திமுக குடும்பமாக தான் இருந்தது. இது பெண் நிர்வாகிகளும் சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்க திரும்ப வந்து திமுகல இணையறதுல எங்களுக்கு எந்த ஒரு நெருடலும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வேற என்னென்ன காரணங்கள் முன்வைக்கிறாங்க மேம்? ஏன்னா நீங்க வந்து அங்க நிகழ்ச்சியிலேயே பங்கேற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வேற என்னென்ன காரணங்கள நாம் தமிழர்ல இருந்து இப்ப வெளிய வந்து திமுகல இணைஞ்ச நபர்கள் என்ன காரணங்கள முன்வைக்கிறாங்க? ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது தன்னுடைய தலைவர்கிட்ட எதுவுமே இல்ல அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. ஏன்னா இத்தனை விழுக்காடு 20 விழுக்காடு 10 விழுக்காடு ஓட்டு சதவீதம் 10,00,000 வாக்குகள் வாங்குறாரு நாம் தமிழர் அப்படின்னா அது சீமானுக்காக விழுந்தது கிடையாது அப்படின்னு தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக அந்த நிர்வாகிகள் பதிவு பண்றாங்க. அவங்களே ஒப்புக்கொள்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பொருளாதார இழப்புகள்லாம் எவ்வளவோ இருக்கு. அதன் அடிப்படையில தான் நாங்க வந்து இவ்வளோ வாக்குகள் வாங்கினோம். 2026ல இது உங்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கடுமையான உழைப்பு அதுல பாத்தீங்க அப்படின்னா, சீமான் வந்து சோசியல் மீடியால பயங்கர ஹைக் காட்டுறாப்புல. அதே மாதிரி வேன்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சுத்துவாரு. சுத்தி வேனை சுத்தி ஆட்களை நிறுத்தி வச்சுட்டு மக்கள் யாரும் அவரை நெருங்க விடாம பாத்துக்கிறது. இந்த மாதிரியான அரசியல் தான் அவருடைய போக்காக இருந்தது. அவரு கட்சி நிர்வாகிகளையே சந்திக்கிறது இல்லை. நிர்வாகிகள் வந்து இப்போ ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னா, கட்சி நிர்வாகிகளோட ஒரு கலந்துரையாடல், ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு, அதுக்கப்புறம் பொதுக்கூட்டமோ இல்லை நிகழ்ச்சிகளுக்கோ அவர் கலந்துக்குவாரு. இது எல்லாமே அவங்க காரணங்களாக சொல்ல. ஆமா. கட்சி அந்த நாம் தமிழர்லேருந்து வந்த தம்பி சொன்னது. காலையில் எந்திரிச்சா 10 மணிக்கு வந்து தூங்கிடுவாராம். 10 மணி நிகழ்ச்சிக்கு 10 மணிக்கு தூங்கிடுவாராம்மா. 12 மணிக்கு தான் நிகழ்ச்சிக்கே வருவார். நீங்கள் வேணால் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எங்கிட்டயே இருக்குது, நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கலாம், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். 12 மணிக்கு தான் வருவார். அப்போது அதுக்கு முன்னாடி கழக நிர்வாகிகளோட சேர்ந்து ஏதாவது என்ன குறை நிறைகள் இருக்குது, நம்ம எப்படி இன்னும் வந்து வெற்றி பெறலாம். அவங்க சொல்கிறது என்னென்னா, கொள்கை இல்லை, நிர்வாக ஆளுமை இல்லை, நம்ம வந்து வெற்றியை நோக்கி நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சின்ன ஆலோசனையே எதுவுமே கிடையாது. அப்போ இவங்க எப்படி நிர்வாகிகள் எப்படி உழைக்கிறாங்க அப்படின்னா, நாம் வெற்றி பெறணும். அதாவது அறிஞர் அண்ணா எப்படி பெரியார் அவர்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா, ஆட்சிக்கட்டில் அமர்ந்தால் மட்டுமே நம்ம வந்து அதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுங்கிற ஒரு தெளிவான கருத்தில் தான் வந்து இயக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்தாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஆட்சி கட்டில் உட்காரணும் அப்படின்னா நம்ம மக்களிடையே என்ன பண்ணணும், மக்களுக்காக என்ன பண்ணணும், நிர்வாகிகளுக்கு என்ன நம்ம செஞ்சு கொடுக்கணும், நிர்வாகிகள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலுங்கிறதே இல்லை.
ஆனா சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இவங்க உறுப்பினர்களா இருக்கிறதுக்கு கூட சரியில்லைன்றதுனால தான் நான் வெளிய அனுப்பிச்சேன். அவங்க தான் போய் அதுல வந்து திமுகல இணைஞ்சிருக்காங்கன்ற மாரி ஒரு பதில் மனு சொல்றாரு. இவர் வெளி அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்க 3 ஆண்டுகளாகவே இந்த மாதிரியான மன நெருக்கடிக்குள்ளார தான் இருந்திருக்காங்க. இது ஒரு தக்க தருணம். பெரியாரை வந்து விமர்சித்தவுடன் அவங்க வந்து இதற்கும் மேல நம்ம வந்து இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தைக்கே வந்து இழுக்காயிடும்ங்கிற ஒரு காலகட்டத்துல தான் அவங்க வெளியில வந்திருக்காங்க. இத்தனை நாட்களாக அவங்க அதை சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 8 வருஷமா இருக்கவங்க 5 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கொள்கைக்காக இவர் தமிழுக்காக இல்லை தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக அப்படின்னு அவங்க பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவருடைய கொள்கை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மக்களுக்காக இருந்த மாதிரி இல்லை, தனக்காக, சீமானுக்காக, சீமானுடைய திரள் நிதிக்காக இவர் செயல்படுறாருன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொள்கையே ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைக்கு போகிறாரு. ஆர்எஸ்எஸ் கொள்கை எதன் பிடித்த அடிப்படையில சொல்றீங்க மேம் ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேசுறீங்க? அந்த நிர்வாகிகள் சொன்னது ம். ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைக்கு போகிற இவரு வந்து போகிறாரு. எப்படி அப்படின்னா பெரியாரை ஒழிப்பேன்னு சொல்ற சீமான் அது என்ன கொள்கை? ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை. அப்ப ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை பேசக்கூடிய சீமானுக்கு கீழே இருக்கிறதுக்கு நாங்க அதுக்கு ஆர்எஸ்எஸ்கே போயிடுவோமே, நாங்க எதுக்கு சீமான் நாம் தமிழர் கட்சியில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ்க்கு போகக்கூடாது, தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக, மக்களுக்காக அப்படிங்கறக்காக தான் நாங்க வந்து இந்த ஒரு கொள்கையோட இருப்பாங்க அப்படிங்கிறது இருந்தோம். ஆனா ஒரு கதாசிரியர்கிட்ட இத்தனை நாளா கதையை கேட்டு ஏமாந்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சீமான் அவர்கள் இதை ஒட்டி என்ன பேசியிருக்காருன்னா, இவ்வளோ பேர் போயிருக்காங்க, பத்திரிகையாளர் வந்து என்ன கேட்குறாரு, இவ்வளோ பேர் போயிருக்காங்க, மறுபடியும் 2026 தேர்தல் பிறகு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா திமுகவில் இணைஞ்சவங்க அப்படின்னு. வரலாம், 1000 2000 பேர்கிட்ட வரலாம், அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க, திமுகலேருந்து வெளியே வந்து என்னோட கட்சியில் இணைய தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கட்சி இருந்தா தானே இணைய போவாங்க, அதுக்கப்புறங்கிறது இருக்காது. இதுக்கப்புறமே இந்த ஆண்டு முடிவுலேயே வந்து நாம் தமிழருங்கிறதே இருக்காது. ஏன்னா தொடர்ந்து தலைவர், அதாவது திமுக தலைவர் அவர்கள், தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சட்டமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவோம்னு இருக்காங்க. இந்த சகோதரர்களை, இந்த இன்று இணைந்த உடன்பிறப்புகளை பார்த்த பிறகு திமுக தலைவர் அவர்கள் 234லும் வெல்வதற்கான உறுதியாக உங்களோட முகத்துல இருந்து எனக்கு அந்த பிரகாசம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றும் அங்க இருந்த இணைந்த நிர்வாகி என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாபெரும் வெற்றியை நாங்கள் ஈட்டி கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பூத்துல இருந்து இவ்வளோ வந்து 200 வாக்குகள் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகத்தான் இருக்காங்க. ஏன்னா நாங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு பூத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க வாங்குறாங்க. அந்த வாக்குகளை நாங்கள் வந்து திமுகவுக்கு கொண்டு வரதுக்கு பாடுபடுவோம் அப்படின்னு உறுதி எடுத்திருக்காங்க. இதே சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களை நான் சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கோவையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் வந்து 8 மணி நேரம் சந்திச்சேன்னு சொல்கிறீங்க, 10 மணி நேரம் சொல்கிறீங்க, புகைப்படம் வந்து பொய்ன்னு சொல்கிறீங்க, நான் சந்திக்கவே இல்லை அப்படின்ற ஒரு துணியில் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து பத்திரிகையாளருடைய கேள்வியை அப்படியே நிராகரித்துட்டு அவங்க மேற்கொண்டு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளை அவர் உடைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சந்திச்சேன், அப்போ அவங்க சொன்னதெல்லாம் பொய்யான்னு நீங்கள் திரும்ப ஒரு கேள்வி கணையை முன்வைக்கிறதுக்கு முன்பாகவே அதை உடைச்சு அதோட நிறுத்திட்டார். நீங்கள் அதில் ஸ்டன் ஆகிட்டீங்க. இப்படி ஒரு ஆன்சர் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் வந்து இல்லை நான் போனேன், அவங்க சொன்னது பொய் அப்படின்னு சமாளிச்சிருந்தாருன்னா, இல்லைங்களே அவங்க சொன்னாங்களே அப்படின்னு நீங்கள் திரும்ப கேட்டிருப்பீங்க. அதோட அவர் முட்டுக்கட்டை போட்டுட்டாரு. அந்த ஆமாம் நான் சந்திக்கல, இப்போ என்னங்கிற, வேற என்ன இருக்குது, வேற என்ன கேள்வி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே கேட்குறதுக்கே உங்களுக்கு வேற எதுவும் தோணலை. ஆனால் இதே திமுக அப்படின்னா நீங்கள் அதோட விட்டுருவாரா? சீமான் விட்டுருவாரா? நோண்டி நோண்டி கேட்பாங்க இல்லையா? திரும்ப திரும்ப அந்த ப்ரெஸ் மீட்டில் எதையாவது ஒன்று பேசுவார் இல்லையா? நான் கேட்குறது, அப்போது இத்தனை ஆண்டுகளாக பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன், எனக்கு ஊட்டினாங்க, எனக்கு வந்து எடுத்து பரிமாறினாங்க, நோட் பண்ணாங்க, இந்த பொரியல் சாப்பிட்டாங்களா? அவங்க அண்ணன் மகனே வந்து அதை பற்றின தகவல்களை சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர் வந்து இதை பற்றின கேள்வியை முன்வைக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அவன் கிடக்கிறான் பிக்காளி பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போயிடுறாரு. தொடர்ந்து அவருடைய புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்வியும் கடந்து போகிறாரு. அந்த
தம்பி சொல்றதையும், அதாவது பிரபாகரன் அவர்களின் அண்ணன் மகன் சொல்றதையும் கடந்து போகிறாரு. ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்ட குடும்ப நபரை இவ்வளோ இழிவாக பேசுறாரு அப்படின்னா எவ்வளோ சுயநலவாதியாக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஈரோடு பெண்மணி, பெரியாரிஸ்ட் அந்த கொள்கை கொண்டவங்க. இகேஎஸ் அங்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்ப ரீதியாகவே எங்களுக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு நட்பு இருக்கும், என்றுமே நட்பு பாராட்டிட்டு இருப்போம். அப்போ அவங்களுடைய இவர் தலைவராக உயிருக்கு அப்படி ஊன்னு பேசக்கூடிய இவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்ப நபரை இந்த மாதிரியான கேவலமான இழிவான ஒரு சொற்களை பயன்படுத்தி பேசுறாரு அப்படின்னா அவர் உண்மையிலேயே அவர் மேல ஒரு மதிப்பு இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது இப்போ ஊர்ஜிதப்படுத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன போராட்ட காலத்துல இருந்திருக்காரு, அவர் என்ன செஞ்சிருக்காரு பிரபாகரனுக்காக, அவங்க அண்ணன் மகன் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு 2008க்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு? அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணல. இப்ப எங்களுடைய குடும்பம்னு எடுத்துட்டீங்கன்னா பாரம்பரியமாக நான் பிறந்ததுக்கு அப்புறம் 1980 நான் பர்த் இயர் 8 வருஷத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரே மகள். எங்க வீட்டில் வந்து புலிகள் வந்து தான் இருந்திருக்காங்க. உடல்நிலை நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்க கூடயே நான் மாமான்னு அவங்க காலடியில் சுற்றி இருக்கிறோம். கொளத்தூர் மணிமாமா அவங்களுடைய தோட்டத்துக்குள்ளார அவங்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது அங்கே போய் மாமா கூட எல்லாம் இருந்திருக்கேன். அவங்க தான் எனக்கு தாய் மாமா போல் நாங்கள்லாம் பழகியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பெருமையாக இத்தனை ஆண்டுகள் நாங்கள் சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் இருந்திருக்காரு, மதுரை சிறையில் இருந்திருக்காரு. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு ஜாமீன் கொடுக்கல. ஒரு மனைவியாக எங்கள் அம்மா என்னுடைய சின்ன பிள்ளையாக என்னை இழுத்துக்கிட்டு ஒரு 10 வயதிற்கு உட்பட்ட என்னை இழுத்துக்கிட்டு கோர்ட்டும் வாசலுமா சிறைச்சாலைக்குமே அலைஞ்சிருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் இல்லாத பாசம் இவருக்கு 2008க்கு அப்புறம் எப்படி வந்ததுன்னு நான் கேட்குறேன். புரியுதுங்களா? ஒரு பொம்பளை ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்தில் நானும் எங்கள் அம்மாவும் படுத்துருக்குறோம். சிறைச்சாலைக்கு வெயிட் பண்ணுறோம். அந்த 10 மணி வரைக்கும் விடிய காலையில் வேலூரில் வந்து ட்ரெயின் இறக்கி விட்றாங்க. சிறைச்சாலை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களுக்கு இல்லாத பற்றா? கோர்ட்டில் நாங்கள் வந்து அந்த திண்ணையில் இருந்திருக்கோம். எங்கள் குடும்பத்துக்கு இல்லாத உறவா இவருக்கு? எப்படி 2029க்கு அப்புறம் எப்படி இவருக்கு பாசம் வந்தது தலைவர் அப்படின்னு? இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து நான் எங்க தலைவர் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்துக்கு விடுதலை புலிகளுக்கு செய்யாத நன்மைகள் இவர் செஞ்சிட்டாரா? எத்தனை தொண்டர்கள் அவங்களுக்காக பாடுபட்டிருப்பாங்க, எத்தனை அடி வாங்கியிருப்பாங்க. 91ல் எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பாங்க. எங்க குடும்பமே பிளவுபட்டது. ராஜீவ் காந்திக்காக எங்க காங்கிரஸ்ல இருக்க எங்களுடைய குடும்ப உறவினர்களே எங்ககிட்ட உறவுகளை பல ஆண்டுகள் முறித்து கொண்டனர். அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நீங்களே வலியோட இந்த அனுபவங்களை பகிர்ந்திருக்கீங்க மேம். இதே மாதிரி பல தோழர்களும் பிரபாகரனோட சந்திச்ச அந்த உரையாடல்கள்லாம் சொல்றாங்க. ஆனா சீமானவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போல நான் பெரியாரை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்றது அவரை மையப்படுத்தி நான் எதிர்க்கிறேன்னு சொல்லாம தான் தலைவனா ஏத்துக்கிட்ட பிரபாகரன் அவர்கள் வந்து பெரியாரை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு வந்து முன்வைக்கிறாரு. இதுக்கு பல விமர்சனங்கள் வருது. ஏன் நீ அவரே பதில் சொல்லிட்டாரு, பிரபாகரனை நான் சந்திக்கவே இல்லைன்னு. முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே. பிரபாகரன் ஒருபோதும் பெரியாரையோ கலைஞரையோ திராவிட முன்னேற்ற கழக அரசையோ ஒருபோதும் அவர் வந்து இழிவாக பேசியதே கிடையாது. அப்ப அது கடந்து போகிறதுக்காக சொன்ன பதில் இல்லாம உண்மையாவே அதுதான் நடந்திருக்குன்ற மாதிரி. ஆமா, உண்மையாகவே அவர் பிரபாகரன் அவர்களை சந்திக்கல. லாஜிக்கா நம்ம திங்க் பண்ணணும். ஒன்னே ஒண்ணுதான், 2008ல் சந்திச்சதா சொல்றாரு இல்லையா? 2008ல் எப்படி இருந்தது, கள நிலவரம் எப்படி இருந்தது? நான் இன்னும் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் அப்போ குழந்தை தான். நான் சாப்பிட்றப்ப கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் ஒதுக்கி வச்சேன் அப்படின்னா புலிகள் மாமா வந்து சொல்லுவாங்க, இதுல விட்டமின் சி இருக்கு, பச்சை மிளகால விட்டமின் சி இருக்கு. ஒவ்வொன்றையும் வந்து அந்த உணவு தட்டுப்பாடு காலங்கள் அவங்களுக்கு ஒன்றும் அப்படியே கொட்டி கிடக்காது. எல்லாத்தையும் அவங்களுடைய உட்கொள்ள வேண்டிய உணவாகத்தான், எதையுமே ஒதுக்கியே வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இதில் கருவேப்பிலையில் அயன் இருக்கு, பச்சை மிளகால கருவேப்பிலை கூட நம்ம சாப்பிட்றலான்னு வைங்க, பச்சை மிளகாயை கூட விட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பழக்கி விட்டுருக்காங்க.
அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து இந்த பொரியல்ல விரும்பி சாப்பிட்டாராம், இந்த பொரியல்ல கை வைக்கலையாம், கையை உடைச்சிருப்பாங்க. எதையுமே உணவு வந்து வீண் பண்ணவே மாட்டாங்க அவங்க. உணவுல இருந்து எதையுமே ஒதுக்கியே வைக்க மாட்டாங்க. அதுவும் உணவை இவர் வந்து இதை தொடவே இல்லை அப்படின்னு அவங்க எழுதுனாங்களாமா. யார்கிட்ட சொல்றாங்க இந்த கதையெல்லாம்? ஆக தொடர்ந்து ஒவ்வொரு தலைவர்களையும் ஒரு எதிர்நிலைப்பாடா பிரபாகரனோட வச்சு பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? இப்ப பிரபாகரனை பத்தி ஏதாவது கேட்டா அதை நான் கோர்ட்ல சொல்றேன், அந்த ஆதாரத்தை கோர்ட்ல வெளியிடுறேன் ஆமா, அப்படின்றாரு. நீ ஆனா வீட்டுக்கு அதுக்கான வாம்பாரு, ஆதாரத்தை அப்புறம் கடைக்கு வாம்பாரு, அப்புறம் நீதிமன்றத்துக்கு வாம்பாரு. ஒவ்வொரு முட்டு சந்தா எங்க போனாலும் பிளாக் பண்ணிடுறாங்கன்னு அடுத்த முட்டு சந்துக்கு போகிறது தான் அவரோட கதை, வேற ஒன்றும் கிடையாது. ஏன் வெவ்வேறு தலைவர்களோட ஒப்பிட்டு எதிர்நிலைப்பாடு வைக்கணும்? அதுக்கான தேவை என்ன இருக்கு இப்ப? இவ்வளவு நாள் இல்லாம ஏன் ஒவ்வொரு தலைவரோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசிக்கிறாரு? ஏங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு அவருக்கு ஒரு ட்ராக் எடுக்கிறாரு. எப்பயுமே நேர்மையா ஒரு ஆதாரத்தோடு கருத்தியலோடு கொள்கையோடு இருக்கிறவங்க தான் வந்து கருத்தியல் விவாதம் பண்ணுவாங்க. இவர் வந்து எஸ்கேபிசம் தான் எப்பயுமே வந்து. அதுதான் ஒன்று கெட்ட வார்த்தை பண்ணி சொல்லி எஸ்கேப் ஆவார். இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களை பெரியாரை பற்றி சொல்ல சொன்னால் நீங்கள் அண்ணாவை பற்றி சொல்லுவீங்க. அண்ணாவை பற்றி நான் கேட்க வந்திருக்கேன், நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலைஞரை பற்றி பேசுவீங்க. கலைஞரை பற்றி பேசணும் அப்படின்னா உடனே தலைவர் ஸ்டாலின் ஐயாவை பற்றி நீங்கள் பேசுவீங்க. அப்போ நான் கேட்குறக்கான டைரக்டான ஆன்சர்ஸே என்கிட்ட இருக்காது. ஆனா அவர் தான் மோதி பார்த்து போவாங்க, பெரியாரோட கைத்தடியா பிரபாகரனோட துவக்கா மோதி பார்த்து போவாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு சொல்லுவார் சொல்லுங்க. நீங்கள் இப்போ அவங்க வீட்டுக்கு போனாங்கல்ல, அங்கே நின்று அவரோட கருத்தை சொல்லியிருக்கலாம், இல்லை ஆதாரத்தை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க? உண்மையிலேயே அவங்க கிட்ட சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு நேர்மையாக பதில் சொல்ல முடியும் அப்படின்னா பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே. இவர் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவங்க மனைவி வந்து இருக்கிறாங்க, பிரியாணி ஆக்கி போட்டுக்கிட்டு 500 பேர்த்துக்கு என்னத்துக்கு சோறாக்கி போடுறாருன்னு கேட்குறேன். அவ்வளோ வீர தீர சிங்கமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வேலை தானே பண்ணியிருக்கணும், அதை பண்ணலையே. நீங்கள் ஓடி தானே ஒளிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லை, காலி டப்பா அப்படின்னு தான். வடிவேல் சொல்கிற மாதிரி முன்னாடி கதவு தான் பெருசாக இருக்குது, உள்ளே திறந்தா வெட்ட வெளிச்சம் வர காடாக தான் இருக்குது. அவ்வளோதான் அவரோட கெப்பாசிட்டி, அவருக்கு வேற எதுவுமே இல்லை. ஓகே மேம். இப்போ டங்ஸ்டன் சுரங்க ரத்து வந்து பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு வந்து. தொடர்ச்சியாக அந்த மேலூர் மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. பல தலைவர்கள் பல இயக்கங்கள் வந்து பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். இந்த ரத்தை தொடர்ந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகவோட தொடர் முன்னெடுப்புனால தான் இது வந்து நடந்திருக்கு, இது வந்து மிகப்பெரிய வெற்றி அதிமுகவில் இருக்கவங்களுக்கு சேருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டங்ஸ்டன் சுரங்க ரத்து அப்படிங்கிறது தொடர்ந்து திமுகவின் கடின அந்த அழுத்தத்தினால தான் வந்து இன்றைக்கு ரத்து பெற்றிருக்கு அப்படிங்கிறது. அந்த கிரெடிட் வந்து திமுகவை தான் சேரும். அதிமுக வந்து எதை வந்து சொன்னாலும், இப்போ உதாரணத்துக்கு இன்று தலைவர் கூட சொன்னார், ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் வந்து பேசுறத காட்டுங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா எடப்பாடியார் சொல்றாரு. அவர் பேசுறது, அவர் முகத்தை, அவருடைய ஸ்பீச்சை காட்டுங்க, சட்டப்பேரவையில் நடக்கிறது காட்டுங்க அப்படிங்கிறத விட யாருக்கு கூஜா தூக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஆர்எஸ்எஸ் தலைமையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸின் கைகூலியான ஆளுநரை, அவரோட வீடியோவை இன்னைக்காவது காட்டுங்க, இப்பயாவது போடுங்க அப்படின்னு. அப்போ இவர் யாரோட கைப்பாவையாக இருக்காரு? அப்போ அவங்களுடைய கைப்பாவையாக அவங்களுடைய ஆட்சியில் அங்கே எம்பிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாஜக கொண்டு வருகின்ற எல்லா பில்லுக்கும் வந்து இவங்க வந்து ஒப்புதல் வழங்கிடுறாங்க. இங்கே வந்துட்டு தமிழ்நாடு மக்கள்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் அதிமுக தான் அப்படின்னு இந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறதுக்காக இந்த நடிப்பு நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இப்போ திமுகவுக்கு தான் அந்த கருத்து இல்லை, அந்த கிரெடிட் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அமர் பிரசாத் ரெட்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து திமுக வந்து இதுக்கு பொறுப்பு வந்து ஆகாது, மொத்தம் வந்து கிரெடிட் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இன்னொரு புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை டங்ஸ்டன் சுரங்க ஏலம் வந்து வருகிற போது இதற்கு ஆதரவு தெரிவிச்சவர் இப்போ இதுக்கு வந்து எதிர்ப்பா பேசியிருக்காரு. ஸ்டார்டிங்ல வந்து இதுக்கு ஆதரவா பேசி எப்படி பாக்குறீங்க? கிரெடிட்ஸ் எல்லாமே அண்ணாமலைக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அண்ணாமலை அன்று என்ன சொன்னாரு அப்படின்னா எதிர்க்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மக்கள் வந்து இது ஒரு நல்ல ஒரு திட்டம், மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தானே பேசுறாரு. ஸ்டார்டிங்ல ஆதரவா பேசினாரு. ஏன்னா அது மத்திய அரசு கொண்டு வந்து திட்டம்.
நம்ம அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். அவங்க மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஆதரவு பண்ணணும். மக்கள் வந்து இதை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள். அதுக்கப்புறம் மக்கள்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு பண்றாங்க. அப்படின்ன உடனே அதுலேருந்து அப்படியே சைலண்ட் ஆகுறாரு. மறுபடியும் வந்து அதை ரத்து பண்றாங்க அப்படின்னா, பாஜக வந்து மக்களுக்காக இதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த கிரெடிட் அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்காக இப்போ முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே மேம். இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஐஐடியோட இயக்குனர் காமக்கொடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாட்டு கோமியம் வந்து காய்ச்சலுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு மேம். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க பாட்டி வைத்தியத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி வந்து, அதாவது சொல்லுவாங்க, விஞ்ஞானிகளாக இருந்தாலும் வந்து அவங்க பெரிய அறிவாளிகள்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏட்டு புத்தகத்துல இருக்கக்கூடியதை படிச்சு இவங்க வந்து ஒரு பெரிய உயரிய பதவிக்கு இருக்கலாம். ஆனா நடைமுறையில இவங்க எல்லா விஷயத்திலயும் அறிவாளிகள், இவங்க சொல்றதெல்லாம் நிஜம் அப்படின்னு நம்ப முடியாது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் விண்வெளிகளில் சேட்டிலைட்டு எல்லாத்தையும் ஸ்பேஸு எல்லாத்தையும் அனுப்பக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு அந்த மூட நம்பிக்கைக்கு அவங்களும் வந்து பெயர் போனவர்களாக தான் இருப்பாங்க. சேட்டிலைட்டுக்கே விட்டா இவங்கெல்லாம் எலுமிச்சம்பழம் வைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அந்த காலத்தில் குதிரைக்கு வந்து காலில் புண்ணு வந்துடக்கூடாதுன்னு எலுமிச்சம்பழம் வச்சு மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்லாம் போகிறதுக்காக தான் எலுமிச்சம்பழம் வச்சது. இன்னமும் இனோவாவுக்கு எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு இருக்க ஆளுங்க மாதிரி தான் ஐஐடி டைரக்டரும் இருக்காங்க. அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து, ஏன் மாட்டு கறியை சாப்பிட்ற நீங்க மாட்டு கோமியம் குடிச்சா என்ன, அது அமிர்த நீர் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்டிபயோட்டிக் அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் அதில் இருக்கு அப்படின்னா, அது நம்ம பிளட்டில் போய் கலக்குமா அப்படின்னா இல்லை. சரிங்களா? அது வந்து நீங்கள் சாணிங்கிறது அந்த காலத்தில் மண் தரையாக இருக்கும். நாங்கள்லாம் கிராமத்துல எல்லாம் வலிச்சிருக்கோம். ஆனால் அதைவே நம்ம உட்கொள்கிறது அப்படிங்கிறது, அக்காவுக்கு ஒரு டாக்டராக படித்து தமிழிசை அக்கா இந்த அளவுக்கு அந்த பாஜக கொள்கைக்காக வேண்டி, பாஜக கட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு அவங்க வந்து அமைதி காத்திருந்துருக்கலாம். இவ்வளோ கீழே இறங்கி தரம் தாழ்ந்து அந்த குடும்பத்தையுடைய பெயரையே கெடுக்கும் வண்ணம் தமிழிசை அக்கா இவ்வளோ கீழே போகணுங்கிற அவசியம் தேவை இருக்காது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஓகே மேம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.